போட்டுலேயே வாரி நின்றாங்க. இங்கே சொன்னாங்க எங்க ஊர்ல தமிழ்ல பொத்திலே போட்டோம். என்ன உருப்படம் அவங்க வந்து காய்ச்சி சேர்த்து காய்ச்சி கலைச்ச கலைச்ச கருப்பு சேர்த்து சேர்த்து இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க கொஞ்சம் சாமான் ஏற்றி கொண்டு வெஜ்ஜி போட்டு சொன்னாங்க. தமிழ்லேயே சொல்றாங்க. தமிழ்லேயே சொன்னாங்க. அவங்களுக்கு ஆரண்டு வணங்கிட்டீங்க. ஐயோ கண்டோன்னி நாங்கள் வாய்ச்சோம் வெளியிட்டியாங்க புளியம் ஐயா சொன்னாங்க ஒன்றுக்கும் பயப்படாதோ, நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை, நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்யலை. 2 பேர் அங்கே உள்ளுக்காக அதனால் கூப்பிட்டு ஒரு 5 பேர் கூட்டி வந்தாங்க. மாய்க்க எல்லாம் நிஜம்பட்டி ரவுண்ட் பண்ணி இருந்தாங்க. அங்கே பாறை வழியில் நிஜம்பட்டி ரவுண்ட் பண்ணி இருந்தாங்க. இந்த ஒரு ஒவ்வொரு ஆளாக வந்து ஒரு உண்மையான பேர்களை சொல்லணும்னாங்க. இன்னைக்கு ஒரு 6-5 மணிக்கு ஒவ்வொரு எங்க ஊருக்கு முறையில் இருந்துச்சுன்னா பெரிய பெரிய வீட்டு வந்து சத்தம் போடலாம். கொண்டு இரிப்பாட்டி இரி சொல்லி பெரியவர் சொன்னாங்க. இரியான்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. நான் 5 நாள் கேட்டாங்க. 5 நாள் நான் கொண்டார். அப்போ வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து ஒரு பேர்களை சொல்லி நினச்சிட்டு கூட்டி கூட்டி போய் கூட்டி போய் விட்டு கூட்டிட்டு போய் அங்கே விட்டு போட்டு 2 பேர் வருவாங்க. அதை கூட்டி கொண்டு விட்டு 2 பேர் வருவாங்க. அது மட்டும் நீங்கள் எல்லாரும் பொட்டியில் இருக்கீங்க. அதை கூப்பிடுற நேரம் ஒரு ஆள் இறங்கி போகுது. ஒரு ஆள் நான் ஒரு ஆள் இறங்கி போகுது. அவரை கொண்டாங்க கூப்பிட்டு போட்டு வந்தோடனே மறைஞ்சிருந்து 2 பேர் போகும். இப்படியாக போய் அங்கே போய் வந்தோடனே கடைசியாக நான் தான் 7 மணியா போய் நான் போனேன். 5 மணிக்கு தொடங்குது. நான் போனேன். கேட்டாங்க என்கிட்ட என்ன சேர்த்து போய் கேட்டாங்க. நான் நாளைக்குள்ள ஏதாவது சோதிங்க சொன்னாங்களா? இல்லை எழுதி தானே வச்சுருவாங்க. என்னடா சேர்ப்புக்குள்ளேன்னு கேட்டாங்க. இங்கே நான் 4-5 வீடியும் 150 ரூபா காசு ஒரு நெருப்படி அந்த வேலை போன காலை ரூபா தந்த போடிய மஜ்ஜி எல்லாத்தையும் பண்ணாங்க. கண்ணை கட்டினாங்க. அதை பிறகு நடந்தவர்கள் செய்ய கடாரன் சத்தம் கேட்டுச்சு. அது எனக்கு மாறியெல்லாம் மாறி போயிடுச்சு. இந்த புடவையில தான் போட்டு அடிச்சாங்க. மாமன் நேரம் செத்து போயிட்டாங்க. மொத்தம் போயிட்டாங்க. நான் தாளிடான்னு மற்றவன் தான் இன்னும் நாளை அடித்தான். அடிச்சு போட்டு இனி நான் செத்து போயிட்டு எனக்கு இதோட யாரும் மாறி போயிடுச்சு. இனி ஒரு அரமத்தி அது வண்டிக்கு வெளியே நான் காடு இருட்டு மேலே காலையில் ஆக்கள் எங்களோட ஊர் ஆக்கள்லாம் தேடி இந்த ஆட்டை விளையாடு மோட்டர் பைக் நேற்று காலையில் வேலை போன ஆக்கள் எதிரான்னு சொல்லி தேடி ஆட்டா மோட்டர் பைக்கள் இனி டேன்ஸ்லாம் விளையாடுது, மிஷின் படி விளையாடுது. அந்த மிஷின் போட்டி அவளத்தையே கடந்து மிஷின் போட்டியால் நின்றுதான் ஆக்கள் 10 பேர் போய் பார்த்தோம். நாங்கள் ஒரு நெஞ்சு உண்டு. அப்போ அந்த உங்களுக்கு ஆதரிக்குதா? அந்நேரம் எனக்கு யாரு தாடியாரி பேசையில கதைக்கல ஒன்றும் செய்யல. அது இந்த மாதிரி எல்டிக்கு எத்தனை பேர் இருந்துப்பாங்க? கோட்டு நின்றார்கள் 5 பேர். மற்ற உள்ளுக்கு நின்றார்கள் 8 பேர். எப்படி மதிச்சு செய்யலாம் எல்டிடி? அவங்களோட உடுப்புலையோ அவங்களோட கதையிலே கதை சாதாரணமாக இருக்காது. வீடு 4-5 நெருப்பட்டியும் காசு 50 ரூபா
அதுல உங்களுக்கு வழங்கி இது சிங்களம் தெரிஞ்சு தமிழ் பேசுறாடா? இல்ல இல்ல, சிங்களம் அப்படி தமிழ் கதைக்கலாம். உங்களுக்கு அதில் தெளிவு இருக்குது. யார் செய்தாங்க நீங்க மட்டும்தானே, அவங்க மட்டும்தான் உங்களோட போட்டுருக்காங்க. மற்ற ஆக்கள்லாம் முதல்ல போயிட்டாங்க. ஆக்கள் நேரம் ஆறு செஞ்சிருப்பாங்க சந்தேகம் இன்னமும் ஆக்கள் மத்தியில் அவன் செஞ்சானா இவன் செஞ்சானா அவங்க முஸ்லிமாக செஞ்சாங்களா தமிழாக செஞ்சாங்களா நீங்க மட்டும்தான் அல்லாமல மட்டும்தான் இதுகளை வெளியாகிறது போடுறீங்க. அப்போ நீங்க மட்டும்தான் பதினீங்க சாய்க்கு நீங்க அந்த உண்மையை சொல்லுவாங்க. நான் சொல்றேன் மட்டும்தான் தமிழ் பேசினார்கள் செஞ்சு தமிழ் கலைஞர்களையும் நமக்கு தெரியும் தானே. இது தமிழ் ஆக்களா இந்த சிங்கள ஆக்கள் பேசுறாங்க, தமிழ் ஆக்கள் தானே. நான் எந்த விதமான சந்தேகத்தினால தமிழ் ஆக்கள் நான் சொல்லி